இளைஞர்கள் தோல்வி மனப்பான்மையில் இருந்து, தவறான செய்திகளில் இருந்து, ஊழல் சிந்தனையில் இருந்து, நம்பிக்கையின்மையில் இருந்து விடுபட்டு உங்கள் லட்சியம் வெற்றி பெற நீங்கள் கனவு காண வேண்டும். கனவு காணுங்கள் என்ற ஒற்றை வார்த்தை தான் தற்கால இளைஞர்களின் ஊக்க சொல்லாக நெஞ்சில் பதிந்திருக்கிறது. அந்த சொல்லுக்கு சொந்தக்காரரான குடியரசு முன்னாள் தலைவர் அப்துல் கலாமின் 2ஆம் ஆண்டு நினைவு தினம் நாளை அனுசரிக்கப்படுகிறது. இளைஞர்களின் நாயகனான கலாமின் சொந்த ஊரில் நினைவு மண்டபம் அமைக்கப்பட்டு அதற்கான ஏற்பாடுகள் நிறைவு பெறும் கட்டத்தில் இருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டம் பேய்க்கரும்பில் நினைவு மண்டபம் அமைக்கப்பட்டுள்ள பகுதியில் பல்வேறு சாதனை கலைஞர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர். அந்த வகையில் 20 அடி உயரத்தில் 10 டன் மணல் எடையில் கலாமின் உருவத்தை மணல் சிற்பத்தில் உருவாக்கியிருக்கிறார் மணல் சிற்ப கலைஞர் குபேந்திரன். மனதிற்கு பிடித்தவர்களை மட்டுமே மணல் சிற்பத்தால் உருவாக்குவேன் என்றும் அவர் கூறுகிறார். போன வருஷம் முதல் ஆண்டு நினைவு அஞ்சலிக்கு 100 முகங்கள் பண்ணியிருக்கேன் கலாமுடைய முகத்தை. ஸோ இந்த வருஷம் ஒரு 20 அடி உயரத்துக்கு ஒரே முகத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் கூட பேசிக்கிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு இதில் சேர்த்துருக்கிறது. கண்களை மூடினாலும் நெஞ்சில் பதிந்துள்ள தலைவர்களின் உருவங்களை மட்டுமே எளிதில் கொண்டு வர முடியும். அந்த வகையில் பூசணிக்காயில் கலாமின் உருவப்படத்தை வரைந்து சாதனை படைத்திருக்கிறார் கூடலூரைச் சேர்ந்த இளஞ்செழியன். தனது முயற்சியில் முதல் முறையாக தோன்றிய தலைவரும் தன் உந்துதலுக்கு காரணமும் கலாம்தான் என்கிறார் இளஞ்செழியன். சிற்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல 2005 கலாம் சாரோட பூசணிக்காய் சிற்பம் ஒரு 10 மணி நேரம் நான் செதுக்கினேன். நான் முதல் செதுக்கின ஒரு உருவமே கலாம் சாரோட உருவம் தான். ஸோ அதோட பிரதிபலிப்பு இன்னைக்கு ஒரு 10-12 வருஷம் கழிச்சு சாரோட நினைவு நாளில் இந்த இது செதுக்கிறேன். முயற்சிகள் தவறலாம், முயற்சிக்க தவறாதே என்ற கலாமின் பொன் வார்த்தைகள்தான் தனது முயற்சியும் திறமையும் வெளிப்படுவதற்கான காரணம் என்று பெருமிதம் கூறுகிறார் பென்சில் சிற்ப கலைஞர் சுரேஷ்குமார். பென்சிலில் கலாம் உருவத்தை அமைக்கும் பணி நுட்பமானது என்றாலும் அவர் மீது கொண்ட அளவற்ற அன்பால் அது சாத்தியமானதாக கூறுகிறார் இந்த கலைஞர். ஃபெமிலியர் ஃபேஸ் அப்துல் கலாம் ஃபேஸ் யாராலையும் அவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியாத ஒரு உருவம், அவரோட உருவம். நான் ஃபர்ஸ்ட் அவரை ப்ராக்டிஸ் பண்ணக்குள்ள அவரோட ஃபோட்டோவோடு தான் நான் தூங்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு மனப்பாடம் ஆன உருவமாக அவருடைய இருந்தது. அது மட்டும் இல்லாமல் எல்லாருடைய ரோல் மாடலாகவும் நம்ம எடுத்துகிட்டு இருக்க அப்துல் கலாம் ஃபேஸை பண்ணால் எனக்கு இன்னும் கொஞ்சம் பெருமையாக வருது. கோடிக்கணக்கான இளைஞர்களின் உந்து சக்தியாக திகழும் ஏபிஜே அப்துல் கலாமின் புகழ் காலத்தை விஞ்சி நிற்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. புதிய தலைமுறைக்காக ஹரிகிருஷ்ணன்.